பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஏற்காடு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா வண்டி அங்கே இருக்குது. நான் இங்கே சும்மா வாக்கிங் வந்தோம். சரி பண்ணானே அப்போ நம்ம கிளம்பிடலாம். ஏன்னா இப்போ நாங்கள் சேலம் டிஸ்ட்ரிக் ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் சொல்ல முடியாது. ஒரு 30 கிலோமீட்டர் வழி வேறு தெரியாமல் நிற்கிறானுங்க. ரைஸ் பார்த்து நம்ம ஏற்காடு ரீச் ஆச்சு. நான் அவ்வளோக்கு இல்லை, கோவிட் வச்சதுனால மாஸ்க் போட்டுக்கணும். ரொம்பவும் ஐ திங்க் நல்லா இருக்கு. கொல்லிமலை விட கொஞ்சம் பார்த்தீங்களா இங்கே 2 என் கூட வந்தவர் முன்னாடி பார்த்தீங்களா எல்லாம் ஜோடியா போறாங்க. எல்லாம் ஜோடியா போயிருக்காங்க. நாங்க மட்டும் சிங்கிள்ஸ். we are going to solo. ஏர்பின் பெண்ட் வந்திருக்குது. நான் அங்க இருக்கு இன்னும் போகல. இந்த பாருங்க பசங்க வந்துட்டு போட்டோ எடுக்கணும் ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னும் நம்ம இவ்வளோ தூரம் போக வேண்டியதுக்கு. பாத்தீங்களா வியூ பாத்தீங்களா? அங்க பாருங்க, அங்க பாரு மத்த செம்மையா இருக்குடா. இப்பதானே ஃபாகே வருது. பாத்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் இருக்கு. அவனுங்க போட்டோ எடுக்கன்னு உட்காந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கானு. இருந்தாலும் பாருங்க நேச்சர் வியூ செம்மையா இருக்கு. மேலே இருந்து இருக்குடா. லாரிக்கார தூக்கிட்டு போறான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா போல பாருங்க. மை ஃப்ரெண்ட் இன் ஸ்கூல். கீழே பாருங்க வியூ அப்படியே செம்மையா இருக்கு. அப்படியே செம்ம கூலு. அப்படியே பாருங்க காஃபி, அதுக்கப்புறம் மிளகு போட்டிருக்காங்க. அது பயங்கரமா இருக்கு. நம்ம மேலே இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்க. மேலே போயிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் மீதியை. இப்போ வேணாம். இதுக்கப்புறம் ரோட்டில் வர எங்கே பாருங்களா ஃபோட்டோ எடுக்கலாம் இப்படி திட்டிட்டு போகிறாங்க. ஏன்னா வண்டி பிளாக் இது பண்ணி கொடுக்குறானுங்க. அதனால வேணான்ட்டாங்க. நமக்கு கிளம்ப போகிறோம். இன்னும் மேலே 6 கிலோமீட்டர் போயிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். ரீச் ஆகிட்டோம். குளிர் பயங்கரமாக இருக்குது. இப்போ முடியலாமே ஏற்காடு 2 கிலோமீட்டர் இருக்கா. ஃபாகு மட்டும் பாருங்க, விரித்தனமா இருக்கு ஃபாகு. குளிர் நடுங்குது. பக்கத்தில் ஒரு காஃபி பார் இருக்காங்க. காஃபி பார் போகிறோம். இப்போ பார்த்து நம்ம காஃபி குடிச்சு கிளம்பிட்டோம். வியூவை பார்த்தீங்களா? இதுவரை கீழே நல்லா இருந்துச்சு. இது நல்லா இருக்குடா. இவரு நம்மள சேஸ் பண்றோம், நம்ம அவ்வளோ சேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கீழே வரும்போது நம்ம தாண்டி இருக்கோமா, திரும்ப அவர் நம்ம தாண்டி வராரு. ரோட்ல ஈரமா இருக்கு. அதே மாதிரி இங்கே நான் ஒரு சில மரத்தை பார்த்துருக்கேன். எப்படின்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாகவே இருக்குது. அடி வரைக்கும் வேறு வரைக்கும் ஒயிட்டாகவே இருக்குது. என்ன மரம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை இந்த மாதிரி மரத்தை. செம்மையாக இருக்கு.
குளிர் பாத்தீங்களா? ஃபைன் கட்டிக்கிட்டே போகும்போது பார்த்துட்டு அப்போ நம்ம ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். அவனுக்கு பின்னாடி பறந்துட்டு வரானுங்க. இன்னும் அந்த முடி செட் ஆகலை. அது சொன்னால் அந்த ஃபாகுன்னு செம்ம பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. ஏய் ஸ்லோவாடா. இங்கே நிறைய நர்சரி நிறையா இருக்குது. போகும்போது செடி வாங்கிட்டு போகலாம். ஒன்றும் வந்து குளிருக்கு. ஒரு காஃபி குடிச்சாச்சு நீட்டாக. பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ என்ன கோயில்னா செவ்வாரியான் கோவிலா ஏதோ ஒன்று இருக்கு. என் கை போச்சுடா. அது நான் தெரியாம கையை நீட்டிட்டா. இங்க பாத்தீங்கன்னா நண்பர்களே என்ன எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. எங்கன்னு தான் தெரியல. பாத்தீங்களா வாயிலிருந்து புகையெல்லாம் வருதுடா. ஒரு மாதிரியா மூச்சு விடுமா. அந்த ஒரு இப்பதான் நம்ம கொல்லிமலை பாதி வந்த ஃபீலிங் எனக்கு இப்பதான். இப்போ அந்த கோயிலுக்கு போகிறாங்க. நல்லா வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா ஆல்ரெடி போயிட்டு அந்த பசங்க வெளியே அதனால அங்கே போகிறான். பார்த்தீங்கன்னா அந்த பனியெல்லாம் ஒரு செடியில் விழுந்தோம் அப்படியே ஒரு தண்ணி மாதிரி விழுவுது. அது பார்த்தீங்கன்னா மழை விழுவுற ஃபீலே தான் எனக்கு சரியான ஃபீலு. சோப்பா பல்லெல்லாம் நடுங்குது. பாருங்க இப்போ நம்ம அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு. அப்படின்னு நல்லா எவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு இருந்தேன். ஒன்றுமே தெரியல பாருங்கதா. இது செம்ம என்ஜாய். பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ போலீஸ்கிட்ட ஃபைன் கட்டணும்னு சொன்னோம்ல. அந்த வீடியோலாம் நான் எக்ஸ்ட்ரா போகிறேன். அடுத்த எபிசோடில் போகிறேன். நான் எபிசோட் தான் போடுவேன். ஏன்னா நான் ஃபுல்லாக எடிட் பண்ணி போட்டோம்னா கிட்டத்தட்ட இது 13 மினிட்ஸ் 10 வருது. நம்ம போட்டோம்னா அப்புறம் அதிகமாக பார்க்கணும். அதனால் நான் எபிசோடாக போடுறேன். என்ன நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். யாரும் வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.